அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பெற்றால் மட்டும் தாய் கிடையாது. நம்மளை தாய் ஸ்தானத்திலிருந்து வளர்க்குற அனைவருமே நம்மளுக்கு அன்னையர் தான். உதாரணத்துக்கு அண்ணனும் ஒரு வகையில் அன்னை முறை வரும். அக்கா, அண்ணி, அந்த மாதிரி நம்மளை ஒரு தாயாக பார்த்துக்கிறாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே நம்மளுக்கு அன்னையர் தான். ஸோ அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்னையர் தினத்துக்கு மட்டுமே நம்ம அன்னையருக்கான மதிப்பு கொடுக்காம அனைத்து தினங்களையுமே அன்னையர் தினமாக நினைத்து அவங்களோட தாய்க்கும் தாய் ஸ்தானத்தில் இருந்தவங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப தலைவலிக்குன்னு பார்ப்போம். நோயின்னு அழுதுட்டு இருந்தனால தூக்கிட்டு வந்துட்டேன். செருப்பை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், செருப்பை காணும். அதான் போங்கன்ட்டு அந்த வெயிலே பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு போகும்போது தேடி பார்க்கணும் இருக்குதா இல்லையான்ட்டு. புது செருப்புங்க, என் செருப்பை காணுங்க. கோயிலில் செருப்பு காணாமல் போனால் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லை? சரி, ஓகே. அப்புறம் திருவிழா வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கிறேன். குலசேகர ராஜா, அங்கே எங்கள் சாமி பேர் குலசேகர ராஜா கோயில் திருவிழா. லாஸ்ட்டாக கிடாலாம் வெட்டினாங்க. அதெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரியாது, தூரத்துலேருந்து தான் ஷூட் பண்ணேன். மேக்ஸிமம் அதெல்லாம் பார்க்கக்கூட மாட்டேன். கேமரா மட்டும் தான் வசதி, அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பதிவாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதை இதான் போய் பார்க்கணும். ஸோ எடுத்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எல்லா வீடியோவும் ஒன்றா சேர்த்து இன்றைக்கி போட்டு விடுறேன். மீண்டும் அனைவருக்கும் அனைவரு தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.